வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வல்லுநர் வழக்கில் முக்கிய தகவலை பகிர்ந்த சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததுடன் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி தாக்கல் செய்த மனுதாரர்களான வரலட்சுமி, மோகன்தாஸ் ஆகியோருக்கு தமிழ்நாடு அரசின் மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் டிவி நாகரத்னா தலைமையிலான அமர்வு என்பது விசாரித்தது. இந்த விசாரணையின் போது இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து தமிழ்நாடு அரசு தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு, அது அந்த முதல் தகவல் அறிக்கை எவ்வாறு அது தடுக்கப்பட்டது என்ற விவரத்தை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்துரைத்தது. இதை கருத்தில் கொள்ளாமல் சென்னை உயர்நீதிமன்றம் காவல் ஆணையருக்கு எதிராக இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளது ஏற்க முடியாது. எனவே அவற்றுக்கு தடை விதிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. இதற்கு அதிமுகவின் சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. ஆணையர் இந்த புலன் விசாரணை குறித்த தகவல்களை அந்த செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அந்த ஞானசேகரன் குறித்து எல்லா விவரமும் தெரிந்தும் அவர் மட்டுமே இதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்ற விவரத்தையும் தெரிவித்துள்ளார் என ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களை பதிவு செய்துள்ள உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அந்த உத்தரவுக்கு குறிப்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்.